ஹாய், டுடே நம்மளோட 6th கிளாஸோட 17th கிளாஸ் என்ன பார்த்தீங்கன்னா டாம்போ ஸ்டிச்சஸ் பற்றி தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லி தர போகிறேன். இந்த வீடியோ இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் என் சேனலோட பார்க்குறதா இருந்தால் ப்ரீவியஸ் வீடியோஸ் நிறையா போயிடுச்சு. அதோட லிங்க்கெல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மறக்காமல் ஃபஸ்ட்டு அதை போய் பாருங்கள், அப்புறமா எடுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கிளியராக புரியும். அது மட்டும் இல்லைங்க, நம்ம வந்து ஃப்ரீ ஆன்லைன் ஆடி கோர்ஸ் வந்து ரன் ஆகிக்கிட்டு இருக்கு. நீங்களும் ஜாயின் பண்ண மாதிரி இருந்தால் உங்கள் டிஸ்பிளேக்கு தெரியிருப்பாங்க என் வாட்ஸ்அப் நம்பர், அதுக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஃபுல் டீட்டெயில் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். இது ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க மாட்டேன், மறக்காம நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய், ஹலோ, வெல்கம் பேக் டு அவர் டிடி குயின் ஃபேஷன் சேனல். இன்றைக்கி நம்ம கிளாஸில் என்ன ஸ்டிச்சஸ் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா டாம்போ ஸ்டிச்சஸ் பற்றி தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லி தர போகிறேன். நான் ஆல்ரெடி இந்த லீஃப் நான் போட்டுட்டேன், அதனால நான் அப்படியே வச்சுட்டேன். சரி வாங்க நான் உங்களுக்கு எப்படி போடுறதுன்னு சொல்கிறேன். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து போடும்போது ரவுண்ட் ஷேப்பில், ஸ்கொயர் ஷேப்பில், ட்ரையாங்கிள் ஷேப்லலாம் போட்டு பார்க்கணுனாலும் ஓகே. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா லீஃப் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த லீஃப் டிசைன் எடுத்தேன். இப்போ எப்பவும் போல் பார்த்திங்கன்னா நான் லீஃப் போட்டுட்டு லைன் ஸ்டிச் எப்படி போடுவோம், அதாவது லைன் ஸ்டிச்சஸ் வந்து நம்ம பேசிக் கற்றுக்கிட்டோம் தெரியுங்களா, அந்த பேசிக் வச்சே தான் இதையும் போடணும். இப்போ இந்த ஸ்டிச்சஸில் பார்த்திங்கன்னா நம்ம செயின் ஸ்டிச்சஸ் எப்படி போட்டுட்டு வந்தோமோ சேம் அதே மெத்தேடை வச்சு தான், ஆனால் அது லாங்காக இருக்கும், இது வந்து ஷார்ட்டாக இருக்கும், அவ்வளோதாங்க. இதில் எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் கிடையாது. உங்களுக்கு வந்து நான் பார்த்தீங்கன்னா நான் வாட்டர் ஃபில்லிங் கூட நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஆனால் பட் அந்த வாட்டர் ஃபில்லிங் வந்து பார்த்திங்கன்னா ஹவுஸ் லைன்ஸ் எல்லாம் வரணும், அதனால வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஷார்ப்பாக போடணும்னு சொல்லியிருப்பேன். ஆனால் இது வந்து கொஞ்சம், அதாவது 1 இன்ச் கேப் அந்த மாதிரி இதில் ஒரு ஸ்டிச்சஸ் போடுற மாதிரி. இப்போ பாருங்க, அவுட்டரில் வந்து செயின் ஸ்டிச்சஸ் வந்து ஃபினிஷ் பண்ணிவிடும். நம்ம செயின் ஸ்டிச்சஸ் பேசிக் எப்படி பண்ணமோ சேம் அதே மெத்தேடு தாங்க இதுக்கும். கன்ஃபியூஸ் பண்ணிக்காதுங்க தயவு செஞ்சு. அது லாங்காக இருக்குது, ஷார்ட்டாக இருக்குது, சேம் செயின் ஸ்டிச்சே தாங்க இது போடும். அதாவது நீடில் பர்ச் பண்ணுறோம், கீழே த்ரெட்டை சுற்றுறோம், மேலே இழுக்கிறோம், மேலே கிளாத்தோட டச் ஆகும்போது பேக் டு ஃப்ரண்ட் வரும். இந்த மெத்தடை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கிங்க, ஓகேங்களா. இப்போ பாருங்கள், நான் அவுட்டர் லைன் நான் போட்டுட்டேன். நெக்ஸ்ட் லைன் வந்து பாருங்கள், நான் சேம் அந்த அவுட்டர் லைன் போட்டேன் பார்த்தீங்களா, அதை ஒட்டியே, ஓகேங்களா, நல்லா நோட் பண்ணிக்கிங்க. இது வந்து ஜரி த்ரெட்டில் போட வேண்டாம் நீங்கள். எனக்கு இது ஜரி த்ரெட்டில் போடக்கூடாது, சில்க் த்ரெட்டில் தான் இது நீங்கள் போடணும். இப்போ பாருங்க, நான் அவுட்டர் லைனில் ஒரு லைன் வந்து நான் ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போ செகண்ட் லைன் வந்து பார்த்திங்கன்னா அதை ஒட்டி நான் இப்போ பாருங்க ஸ்டிச் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இன்னொன்று என்ன விஷயம்ல பார்த்தீங்கன்னா, நான் வந்து கிளாத் வந்து என்ன கலர் பாருங்க, ஒயிட் கலர். ஆனால் நான் போடுற ஸ்டிச்சில் த்ரெட்டோட கலர் பாருங்க க்ரீன் கலர். இது ஃபைனலாக இது முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா என்னோட கிளாத் கலர் வந்து அந்த லீஃப்குள்ளே தெரியக்கூடாது, அதாவது ஒயிட் கலர் வந்து தெரியக்கூடாது. அப்படி அவ்வளோ பர்ஃபெக்டாக இருந்தால் மட்டும்தான் இது டாம்போ ஸ்டிச்சஸ். இது வந்து எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, ப்ரைடல் ப்ளவுஸு, அப்புறம் ஃபங்க்ஷனுக்கு வந்து இங்கே வந்து மேரேஜுக்கெல்லாம் இப்போ வந்து ஃபேஸ் வச்சு போட சொல்லியிருக்காங்க, பேபி ஷவர் ஃபங்க்ஷனுக்கு, அந்த மாதிரி இதில் ஃபேஸ், அதாவது நம்மளோட முகத்தை அடையாளம் படுத்துறதுக்கு வேண்டி இந்த டாம்போ ஸ்டிச்சஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். வேறு எதுக்குமே இல்லைங்க, மோஸ்ட்லி இதுக்கு தான் யூஸ் பண்ணுறோம். இது ஸ்டிச்சஸில் இதுவும் வெரி இம்பார்ட்டண்டான ஸ்டிச்சஸ் தான் டாம்போ ஸ்டிச்சஸ். இதுவும் ஒரு இம்பார்ட்டண்ட் தான், மறக்காமல் இதை நல்லா வாட்ச் பண்ணிக்கிங்க. நீங்கள் செயின் ஸ்டிச்சஸ் எப்படி போடுறீங்களோ சேம் அதே மெத்தேடே தாங்க. நான் என்ன இப்போ அவுட்டர்லேருந்து இன்னர் வந்தேன், உங்களுக்கு நான் ஒன்று தான் போட்டு காமிப்பேன். ஏன்னா உங்களுக்கு வந்து நான் நிறைய கிளாஸ் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்னோடய ஆன்லைன் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் மறக்காமல் நோட் பண்ணிக்கோங்க. நான் பார்த்துக்கிங்க, அவுட்டர்லேருந்து தான் இப்போ நான் இன்னருக்கு வர போகிறேன். அடுத்து நீங்கள் வந்து உள்ளே இருந்து வெளியே போகணும், அதாவது இன்னர் டு அவுட்டரில் நீங்கள் போடணும், இதுவும் போடணும். இன்னொன்று வந்து நெக்ஸ்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு கார்ட்டூன், அதாவது ஒரு ஃபேஸ் இருக்கிற ஒரு பொம்மைக்கு இது நான் வந்து அதையே வந்து ட்ரா பண்ணி அதை ஸ்டிச்சஸ் டாம்போ ஸ்டிச்சஸ் போட்டு காமிக்கிறேன். அது நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். இன்னும் இப்போ வந்து நான் ஜஸ்ட் பேசிக் பிகினர்ஸ்க்கு எப்படி புரியணுமோ அந்த ஒரு இதில் சொல்லியிருக்கேன். ஆனால் இந்த ஸ்டிச்சஸில் மோஸ்ட்லி வந்து அதிகம் பார்த்திங்கன்னா செயின் ஸ்டிச்சஸ் பேசிக் தான், வேறு எதுவுமே கிடையாது. செயின் ஸ்டிச்சஸே தான். ஆனால் இது சின்னதாக போட்டிங்கன்னா முடிஞ்சிச்சு. இதுதான் டாம்போ ஸ்டிச்சஸ். நல்லா பாருங்கள், நான் எவ்வளோ நெருக்கி வரணும். இப்போ செகண்ட் லைனும் முடிச்சு,
ஸ்ட்ரெயிட் லைனும் போயிட்டேன். இப்போ நான் இதை போட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்க. அவ்வளோ பெர்ஃபெக்டா வரப்போகுது, வேணா பாருங்க. அதை போட்டு முடிச்சுட்டு காமிக்கிறேன். இந்த வீடியோ பார்க்க நீங்களும் சரி, நீங்களும் என் கூடயே வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அப்பதான் உங்களுக்கும் புரியும். இந்த வீடியோ பார்த்துட்டு ஓகே இதுதானே பண்ணிடலாம் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. பார்க்கலாங்க, அது ஈஸியா இருக்கும். உள்ள ஒவ்வொன்றுக்கும் என்னென்ன ஒர்க் பண்ணணும்னு அதை பண்ணி பார்த்தா மட்டும்தான் நமக்கு அது தெரியும். ஓகேங்களா? இப்போ நான் போட்டுட்டே இருக்கேன்னா நீங்களும் என் கூடயே ட்ராவல் பண்ணுங்க. அப்படியே கண்டினியூஸா வாங்க, அப்பதான் உங்களுக்கும் ஈஸியா புரியும். கரெக்டா நீடில் பார்த்தீங்கன்னா 90 டிகிரியில் வச்சு போடுங்க. அப்பதான் வந்து இது சீக்கிரம் வரும், நீட்டா பர்ஃபெக்டா வரும். வேற ஒண்ணுமே இல்லைங்க. பாருங்க, அது மாதிரி இல்லாம இப்ப வந்து பாத்தீங்கன்னா மோகன்னு பிரியான்னு சொல்லிட்டு ஒருத்தங்க என்னுடைய ஸ்டூடெண்ட் கிடையாதவங்க, என்னோட ஸ்டூடெண்ட் கிடையாது. அவங்க வந்து என்னோட யூடியூப்ல என்னோட வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு அவங்களும் இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் வந்து எனக்கு வந்து போட்டு என் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சிருக்காங்க. அந்த வீடியோஸை அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்து நீங்கள் இது எது தப்பு அப்படின்னு கொஞ்சம் கரெக்ட் பண்ணி சொல்லுங்கக்கா, நான் கொஞ்சம் திருத்திக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. நானும் சேம் ஓகே அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ அவங்க என்னோட நெக்ஸ்ட் பேட்சில் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. உங்களுக்காக ரன் ஆயிட்டு இருக்கு இந்த ஃப்ரீ ஆன்லைன் ஆரி கிளாஸ். இது வந்து பாத்தீங்கன்னா பெண்களுக்கு ஒரு கைத்தொழில் வேணும், மிகவும் அவசியங்கிறதுனால தான் இந்த ஒரு கிளாஸஸ் வந்து ரன் ஆகிக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லைங்க, ஒவ்வொரு பெண்கள் வந்து மோஸ்ட்லி ஆஃப்டர் மேரேஜ் நீங்கள் ஒர்க்குக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி ஒவ்வொரு வீட்டில் சொல்லுவாங்க, ஒவ்வொரு வீட்டில் சொல்ல மாட்டாங்க. சேம் எங்கள் வீட்லேயும் அதே மாதிரி தான், என்னை வந்து ஆஃப்டர் மேரேஜ் எங்கேயும் ஒர்க்குக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால நான் கற்று வச்சுக்கிட்டேன் என் கைத்தொழில நான் வந்து வீண் பண்ணலை. இப்போ அதை வச்சு ஒரு பிஸ்னஸ் உமன் ஆகவும் ஒரு கிளாஸை ரன் பண்ணுற அளவுக்கு நான் வந்து இருக்கேன். அதனால தான் இன்னும் ஒரு 4 பேத்துக்கு சொல்லி கொடுக்கலான்னு நான் இந்த ஃப்ரீ ஆன்லைன் ஆரி கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்களும் மறக்காம வந்து ஜாயின் பண்ணிக்கிங்க. ஒவ்வொருத்தரும் வந்து நான் பேபிஸ் வச்சுருக்கேன், நான் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல, குழந்தைங்களையும் வச்சுட்டு நான் வந்து வெளியே போய் என்னால் படிக்க முடியலை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு அரிய வாய்ப்புன்னு கூட சொல்லலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா வித் சர்டிஃபிகேட்டோட தான் இந்த ஆன்லைன் ஆரி கிளாஸ் உங்களுக்காகவே ரன் ஆகிக்கிட்டு இருக்கு. என்ன தொடர்ந்து என்ன ஃபாலோ பண்ணாவே போதும், நீங்கள் ஒரு கைத்தொழில் கற்றுக்கலாம். மறக்காமல் இந்த ஃப்ரீ ஆன்லைன் ஆரி கிளாஸில் மறக்காமல் வந்து ஜாயின் பண்ணிக்கிங்க. நீங்களும் ஒரு இண்டிபெண்ட்டாக இருங்க. இது டைம் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு 2 hours ஒதுக்கிக்கிங்க. ஒரு பேபிஸ் வச்சுருக்கிறீங்களா, அவங்க தூங்குகிற டைமை நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கிங்க. இல்லை நான் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸா அப்படிங்கிறவங்க கூட இது ஈவினிங் டைம் பண்ணுங்கள். இல்லை ஒர்க் போய்கிட்டே நான் இது கற்றுக்குறேன் அப்படிங்கிறவங்களும் நீங்கள் நைட் டைம் பண்ணலாம், ஈவினிங் டைம் பண்ணலாம். ஆனால் இன்னொன்று, ஒவ்வொரு கிளாஸஸில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் உங்களுக்காகவே நான் வந்து இந்த டைம்லேருந்து இந்த டைம் இருப்பேன், இந்த டைம்லேருந்து இந்த டைம் இருக்க மாட்டேன் அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். எனி டைம் என் வாட்ஸ்அப் நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணாலும் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன், இது ஷோர். இது வந்து முன்னாடி ப்ரீவியஸ் இருந்த பேட்சஸ் மெம்பர்ஸ்க்கு நல்லாவே அது தெரியும். நான் எப்போ வேணால் உங்களுக்கு வந்து நான் மெசேஜ் பண்ணுவேன். உங்கள் டவுட்டை நான் அப்பப்போ கிளியர் பண்ணிக்குவேன். பாருங்கள், நான் ஸ்டிச்சஸ் வந்து நான் போட்டு முடிச்சுட்டு அவுட்டர் சைடெல்லாம் பாருங்கள் பீட் ஒர்க் கொடுத்துருக்கேன், சுகர் பீட்ஸ் ஒர்க்கு கொடுக்குறேன். ஏன் அந்த சுகர் பீட்ஸ் வந்து ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்க்கும் நான் ஃபினிஷ் பண்ணனே தரேன்னா அப்போ தான் நமக்கு ஒரு நீட்னஸ் கிடைக்கும், அதை பார்க்கறதுக்கும் கொஞ்சம் அழகாக தெரியும். அதுக்கோசரம் தான் இந்த சுகர் பீட்ஸ் வந்து நான் சுற்றி அவுட்டர் லைனாக நாங்கள் கொடுக்குறோம். நீங்களும் இதே மாதிரி பண்ணி பாருங்கள், நம்ம இவ்வளோ அழகாக கற்றுக்கிறோமா அப்படின்னு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. இந்த மறக்காமல் இப்பவும் சொல்கிறேன், மறுபடியும் நோட் பண்ணிக்கிங்க. ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸ் உங்களுக்காகவே ரன் ஆகிட்டு இருக்கு, மறக்காம வந்து ஜாயின் பண்ணிக்கிங்க. இந்த தாம்போ ஸ்டிச்சஸ் பற்றி நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். செயின் ஸ்டிச் பேசிக் நம்ம எப்படி கற்றுக்கிட்டோமோ அதை வச்சே தான் இந்த தாம்போ ஸ்டிச்சஸும் போடணும். அது லாங் போடுவோம், இது வந்து ஷார்ட்டாக போடணும். இது போட்டு முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்கள், எவ்வளோ ஒரு நீட்டாக வந்துருக்குது மட்டும் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டிச்சஸில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பாருங்கள், இந்த ஸ்டிச்சஸில் ஃபுல்லாக பாருங்கள் எந்த அந்த ஒயிட் கலர் கிளாத்தே தெரியாது. இந்த தாம்போ ஸ்டிச்சஸ் பாருங்கள், அப்படியே லைனாக அவ்வளோ அழகாக பர்ஃபெக்டாக தெரியும். இதில் பாருங்கள், கடைசியாக இந்த சுகர் பீட்ஸ் கொடுத்து லாஸ்ட்டில் கெனாட் பண்ணுவோம்.
அது வந்து அவுட்டர் சைடு போடக்கூடாது, இன்னர் சைடு தான் போடணும், உள்ளதான் போடணும். ஓகேங்களா, பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக தெரியுதா? அவ்வளோதாங்க, ஸ்டிச்சஸ் ஃபினிஷ் ஆயிடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய், டேக் கேர். மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு உங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காம நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஓகே, பாய், டேக் கேர்.